அடுத்து என்ன கேள்வி இருக்கிறார்னா, ஒரு மனிதர் கொல்லப்பட்டு விட்டார். அவர் கொல்லப்பட்டதற்காக கொன்ற நபர் இருக்கிறார், பழி வாங்கணும். இல்லாட்டி போனா அவர் பிளட் மணி கொடுப்பார். பிளட் மணி புரியுதானே? தமிழ் என்ன சொல்லலாம்? ஈட்டுத்தொகை. இந்த மனிதர் கொல்லப்பட்டதற்கு பகரமாக ஈட்டுத்தொகையை வாங்கி கொடுக்கலாம். உதாரணமா 1 கோடி ஒரு பேருக்கு வச்சுக்குவோம். 1 கோடி, ஏன்னா 1 கோடி தான் உங்களுக்கு பிடிக்கும், அதனால திரும்ப சொல்லி காட்டுறேன். 1.5 கோடி பிடிக்குமா? இப்போ தெரியல. 1 கோடி உங்களுக்கு பிடிச்ச ரேட்டை வச்சுக்கோங்க. பாருங்க, எதுக்கு வம்பு வேண்டாம். இப்போ கொல்லப்பட்ட நபருக்காக வேண்டி தண்ட பணமாக பிளட் மணியாக கொடுக்கப்படக்கூடிய இந்த 1 கோடியில் அவருடைய மனைவிக்கு பங்கு கிடைக்குமா கிடைக்காதா? சஹீஹான ஹதீஸிலிருந்து நீங்கள் சொல்ல வேண்டும். மர்ஃபூவான சஹீஹான ஹதீஸிலிருந்து நீங்கள் சொல்ல வேண்டும். உண்மையிலேயே உங்களுக்கு தக்வா இருக்குமானால் எந்த இமாம்களின் நூலையும் படிக்காமல் நீங்கள் சொல்ல வேண்டும். நாங்க உங்களை தேடி பார்க்க முடியாதுங்க. அதனால நீங்கள்லாம் ரொம்ப மனசாட்சி உள்ள ஆட்கள். ஆகையினால எந்த இமாமுடைய புத்தகத்தையும் கிதாபையும் படிக்காமல் வெறும் குர்ஆனையும் ஹதீஸையும் மட்டும் வைத்து இந்த கேள்விக்கும் நீங்க பதில் சொன்னாக வேண்டும். அது கால வரையறையெல்லாம் கிடையாது. 1 கோடி ரூபாய் என்னால கொடுக்க முடியாது, ஏன்னா உன்னால சொல்லவே முடியாது. கணவன் கொல்லப்பட்டதற்காக ஒரு கணவன் கொல்லப்படுறாரு. அவர் கொல்லப்பட்டதற்காக கொலையாளி நஷ்டஈடு தர்றாரு. அந்த நஷ்டஈட்டுல மனைவிக்கு உரிமை உண்டா? இதற்கு நேரடியாக ஹதீஸுகளிலிருந்து ஆதாரம் காட்ட இயலுமா? நான் திரும்பவும் சொல்கிறேன், அவர்களுக்கு ஆண்மை இருந்தால், திராணி இருந்தால், அவர்களுக்கு நெஞ்சில் துணிவு இருக்குமையானால் இந்த பிரச்சனைக்கு எந்த வியாக்கியானத்தையும் தராமல் நேரடியாக ஹதீஸுகளிலிருந்து ஆதாரத்தை காட்ட இயலுமா அப்படின்னு கேட்கிறாரு. இவருக்கு ஹதீஸுகளை எல்லாம் படிக்கிற நாங்க அதைத்தான் சொல்றோம். மதுஹபுகளை ஆதரிக்கக்கூடிய உங்களை போன்ற கூமுட்டை இமாம்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய அறிவுரையை குர்ஆனை படியுங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதலை படியுங்கள், ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கிற ஆதாரப்பூர்வமான எண்ணற்ற நபிமொழிகளை படியுங்கள். படித்தா நீங்க இப்படி பேச முட்டாள்தனமா கேள்வி கேட்க மாட்டீங்க. 1 கோடி ரூபாய் சவால் விட்டுட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே, கேவலப்பட்டுக்கிட்டு நிக்கிறீங்களே, மக்கள் எல்லாம் சிரிக்கிறான். இன்னும் இவருக்கு குர்ஆன் ஹதீஸ கூட ஒழுங்கா தெரியாது, இவரெல்லாம் எப்படி ஒரு ஆலிமா இருக்கிறாரு, இவர் எப்படி 1 கோடி ரூபாய் சவாலா விட்டாருன்னு சொல்லி சாதாரண மக்கள் கூட உங்களை பார்த்து கேலி செய்து சிரிக்கக்கூடிய ஒரு நிலையை நீங்க உருவாக்கி இருக்கீங்க. காரணம், உங்களுக்கு ஹதீஸ் அறிவு இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு மதுஹபுல உள்ள ஆபாசத்தை எந்த அளவுக்கு அதிகமா தெரிஞ்சு வச்சிருக்கீங்களோ, மதுஹபுல உள்ள குப்பைகளை எந்த அளவுக்கு அதிகமா தெரிஞ்சு வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுகளை பத்தி உங்களுக்கு நாலேஜ் இல்லை. நீங்க தெரியல. கூமுட்டைகள் 7 வருஷம் குப்பை கொட்டினது வேஸ்ட்ங்கிறாங்க மக்கள். இது எங்களுடைய தீர்ப்பு அல்ல, சாதாரண பாமரங்களா இருக்கக்கூடிய மக்களின் தீர்ப்பு. நீங்கள் இது போன்று உணர்வதை பார்த்து இன்னும் இந்த பிரச்சனைக்கு அது நேரடியாக ஹதீஸுகள் ஆதாரம் இல்லையா? எத்தனை ஹதீஸுகளை உங்களிடத்தில் பட்டியலிட வேண்டும்? அபூதாவுதுல 3905, அஹ்மதுல 15783, திருமிதில 1335, இந்த அத்தனை ஹதீஸுகளிலையும் நீங்கள் என்ன பிரச்சனை சம்பந்தமாக தீர்வு கேட்கிறீங்களோ அதற்குரிய தீர்வு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்படுது? திருமதியில உள்ள ஹதீஸை நான் சொல்றேன். திருமதியில 1335வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு கடிதம் எழுதியதாக வஹாப் பின் சுஃபியான் அல்-கிலாபி குறிப்பிடுகிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, கதப இலைஹி அன் வர்ரித் இம்ரஅத அஷ்யபு ரிபாபி மின் தியதி ஜௌஜிஹா. அஷ்யமு ரிபாபி என்கிற ஒரு நபித்தோழர் அவர் கொல்லப்படுறாரு. அப்ப அவர் கொல்லப்பட்டதற்கு பிறகு அவருடைய நஷ்டஈட்டு தொகையில், அவருக்காக வழங்கப்படுகிற நஷ்டஈட்டு தொகையில் அஷ்யமு ரிபாபியினுடைய மனைவியையும் நீ வாரித்தாக்கு, அவருக்கு வழங்கப்படக்கூடிய நஷ்டஈட்டுல அவருடைய மனைவிக்கும் உரிமை உண்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு கடிதம் எழுதினார்கள் அப்படின்னு சொல்றாரு. இந்த தகவலை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வஹாப் பின் சுஃபியான் அல்-கிலாபி என்கிற நபித்தோழர் தெளிவுபடுத்தியதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது மார்க்க தீர்ப்பை மாற்றிக் கொண்டார்கள் என்பதை வரலாற்றில் பார்க்கணும். நேரடியாக ஹதீஸுகள் இருக்கிற ஆதாரப்பூர்வமான நபிமொழிகள் உங்க சவாலாக 1 கோடி எப்ப கொடுத்தீங்க? அதே போன்று பல அபூதாவுதுல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸுகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். ஃபமன் குத்தில லஹு பஅத மகாலத்தி ஹாதிஹி கதீலுன் ஃபஅஹ்லுஹு பைன ஹீலத்தைனி ஐயஅகுது அல் அக்ல அவ் யக்துலு. ஒருத்தர் கொல்லப்படுறாருன்னா அவருடைய குடும்பத்தாருக்கு 2 விருப்ப முறைகளில் ஏதேனும் ஒன்றை தேர்வு செய்யலாம். ஒன்று, அவருடைய குடும்பத்தார்கள் கொல்லப்பட்டதற்கு பகரமாக கொலையாளிடமிருந்து நஷ்டஈட்டை பெற்றுக் கொள்ளலாம், அல்லது அவர்கள் கொல்ல வேண்டும் என்கிற ஒரு வலியுறுத்தலை ஆட்சியாளர்கள் சொல்லலாம்.
அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அவருடைய குடும்பத்தார்களுக்கு நஷ்டஈட்டு தொகையில் உரிமை உண்டு, அதை பெற்றுக்கொள்ளலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்கன்னா, கணவன் கொல்லப்பட்டா அவருடைய குடும்பத்தார்கள் மனைவி வரமாட்டாளா? கயிறுக்கும் அஹ்லிஹி, உங்களில் சிறந்தவன் உங்கள் குடும்பத்தாரிடத்தில் சிறந்தவன் நபிகள் நாயகம் சொல்றாங்களே, மனைவியை மையப்படுத்தான சொல்றாங்க. அப்ப அஹ்ல் என்பதில் குடும்பத்தார் என்பதில் கணவனின் குடும்பத்தார் என்று வரும்போது மனைவி முதலிடத்தை பெறுகிறாள். மனைவியின் குடும்பத்தார் என்று வரும்போது கணவன் அவனை சார்ந்த பிள்ளைகள் தாய் தந்தையர்கள் எல்லோருமே குடும்பத்தார் என்று சொல்லப்படுகிறார்கள், குடும்பத்தார்களாக அங்கம் வகிக்கிறார்கள். இந்த நதிமொழியிலிருந்தும் கணவன் கொல்லப்பட்டு அவனுக்கு நஷ்டஈட்டு தொகை வழங்கப்படுமையானால் அந்த நஷ்டஈட்டு தொகையில மனைவிக்கும் உரிமை உண்டு. கணவனுடைய சொத்தை பங்கு வைக்கும் போது இந்த நஷ்டஈட்டு தொகையிலிருந்தும் மனைவிக்கு போய் சேர வேண்டிய பங்கை முறையாக கொடுக்க வேண்டும் என்பதை தெளிவாக நபிமொழிகளிலிருந்து நிரூபித்திருக்கிறோம். இதுக்கு எதுக்கு 1 கோடி ரூபான்னு சவால் விடுறீங்க? மானகட்ட சவாலா? நீங்க என்ன தௌஹீத் ஜமாத் நினைச்சுக்கிட்டீங்களா? தௌஹீத் ஜமாத்தை பொறுத்தவரை மக்களுக்கு மத்தியில் இது நாள் வரையிலும் எண்ணற்ற சவால்களை முன்வைத்திருக்கிறது. எந்த சவாலையாவது யாராவது முறியடித்திருக்கிறார்களா? சூனியத்திற்கு சவால் விட்டோம். நீங்கள் சூனியத்தை ஆதரிக்கக்கூடிய ஆள் தானே. எங்க போய் நாங்க சவால் விடும்போது செவ்வாய் கிரகத்திலே உட்கார்ந்து இருந்தீங்க. எங்களுடைய சவாலை நீங்க ஏற்றுக்கொண்டு முன் வந்தீர்களா? எங்களுடைய சவாலை முறியடிக்க முடியல. உங்களாலும் முறியடிக்க முடியவில்லை, உங்களுடைய கொள்கையை சொல்லக்கூடிய வேறு யாராலும் முறியடிக்க முடியவில்லை. அதே போன்று நாங்கள் இது நாள் வரையிலும் என்னென்ன சவால்களை எல்லாம் முன்வைத்திருக்கிறோமோ அல்லாஹ்வுடைய கிருபையால் இறைவனுக்கு எல்லா புகழும் யாரும் முறியடிக்கல. சவால்னா அப்படி இருக்கணும். சும்மா உட்கார்ந்துட்டு 5 எத்தனை இதை பதில் சொன்னா உங்களுக்கு 1 கோடின்னு சொன்னா கேவலப்பட்டு நிற்க வேண்டிய சூழ்நிலை தான் வரும் என்பதை இந்த நேரத்தில் ஒரு அறிவுரையாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். அடுத்த அந்த கூமுட்டை ஆளி மந்தவெளி மறை கலண்ட மந்தவெளி இமாம் சொல்றாரு, நரைத்த தலைமுடிக்கு கருப்பு சாயம் பூச ஆதாரம் ஹதீஸ்களும் காட்டணும் அப்படிங்கிறாரு. நரைத்த தாடி தலைமுடி தாடிக்கு கருப்பு சாயம் பூசுகிறீர்களே, அதுக்கு என்ன சரியான ஹதீஸ் ஆதாரம் இருக்கிறது? நாங்க எந்த காலத்துல சொன்னோம்? நாங்க ஏன் ஹதீஸ்ல ஆதாரம் காட்டணும்? நாங்கள் எந்த கருத்தை மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரமாக முன்வைக்கிறோமோ அதற்கு தான் நாங்கள் பொறுப்புதாரிகள். நாங்க சொல்லாத ஒரு கருத்தை நீங்களா உருவாக்கி மக்களுக்கு மத்தியில் பரப்புவீங்க, அதுக்கு நாங்க உட்கார்ந்து ஹதீஸ்களை தேடி உங்களுக்கு ஆதாரம் தரணுமா? நீங்க வச்ச வேலையாட்களா? நாங்க எங்க ஜமாத்தின் மீது, இந்த ஜமாத்தின் மூத்த தாய்களின் மீது இல்லாத கொள்ளாத அவதூறுகளை சொல்வீர்கள். நாங்கள் சொல்லாத பல விஷயங்களை சொன்னதாக மக்களுக்கு மத்தியில் விஷம பிரச்சாரத்தை செய்வீங்க. கேட்டா ஹதீஸ்கள் இருக்குன்னு சொல்வீங்க. இன்னொரு பக்கம் அதுக்கு இதற்கு ஹதீஸ்கள் இருந்து தௌஹீத் ஜமாத் ஆதாரத்தை காட்ட வேண்டும். இது என்ன மானகட்ட சவாலு? நாங்க எந்த காலத்துல சொன்னோம்? இப்போ உங்களை நோக்கி நாங்கள் சொல்கிறோம், உங்களுக்கு உண்மையிலேயே ஆண்மை இருக்குமே ஆனால், உங்களுக்கு உண்மையிலேயே நெஞ்சில் திராணி இருக்குமே ஆனால், நீங்கள் உண்மையிலேயே ஆண்மகன் தான் என்பது உண்மையாக இருக்குமே ஆனால், நரைத்த தலைமுடிக்கு கருப்பு சாயம் பூசலாம்னு நாங்க எப்ப சொன்னோம் அதை நிரூபிக்கும் போது, அதுக்கப்புறம் நாங்க ஒரு கருத்தை சொல்லியிருந்தா தான் அதற்கு நாங்கள் ஆதாரம் காட்ட முடியும். அதற்கு ஆதாரம் காட்டுவதற்கு கடமைப்பட்டவர்கள். சொல்லாத கருத்தை உட்கார்ந்துக்கிட்டு எங்களுக்கு அதுக்கு ஆதாரம் தான் இதுக்கு ஆதாரம் தானே நாங்க என்ன ஆதாரம் சொல்றது? நாங்க எங்க இந்த கருத்தை சொன்னோம்? இப்படியான முட்டாள்தனமான ஒரு வாதத்தையும் இடையில முன்வைத்திருக்கிறார்.